முன்னா வாழ்க்கை பகுதி 2. முன்னா ஒரு சிறிய ஊரில் பிறந்தவன். அவனது வாழ்க்கை எளிமையாகவும் சமநிலையாகவும் சந்தோஷமாகவும் ஓடிக்கொண்டு இருந்தது. நண்பர்களுடன் விளையாடி, காலனி இன்றி சுற்றித் திரிந்து, மரங்களில் ஏறி, வயல்களை கடந்து ஓடுவது அவனது பொழுதுபோக்கு. வளரும் வயதில் முன்னா வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தான். வார இறுதியில் அவனது தந்தை தன் தந்தையுடன் முன்னாவின் தாத்தாவுடன் சேர்ந்து வீட்டின் பக்கத்து நிம்ம மரத்தின் கீழ் உட்கார்ந்து குடிக்கிறார்கள். அதோடு வெளியில் தீக்குச்சி மீது இறைச்சி வேக வைத்து சாப்பிடுவார்கள். சிரிப்பும் கதைப்பொழிவும் இரவு முழுவதும் தொடரும். அப்போதே முன்னா தன்னை ஒரு அசைவ குடும்பத்தில் பிறந்தவன் என்பதை புரிந்து கொண்டான். அவனது தாயார் எப்போதும் வீட்டுக்குள் சிறிய அடுப்பிலும் சில சமயங்களில் வெளியில் மரக்கட்டைகளை எரித்து வெந்தடுப்பிலும் சமைப்பார். அந்த காலத்தில் இப்போது போல் கழிப்பறைகள் இல்லை. வீட்டார் அனைவரும் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் வயலுக்கு போய் வந்து விடுவார்கள். முன்னாவின் தினசரி உணவு சாதம், தயிர், சில சமயம் பக்கத்திலே ஊறுகாய் கிடைக்கும். இறைச்சி என்றால் பெரியவர்களுக்கு வார இறுதியில் மட்டும். அவனது தந்தை ஊரில் உள்ள ஒரு சிறிய நிறைச்சல் தொழிற்சாலையில் வேலை பார்த்தார். கொஞ்சம் சம்பளம், ஆனால் குடும்பத்தை காப்பது போதுமானது.